கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவருமே நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கிர்ஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் நம்ம அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். மிக்க நன்றி பாஸ்டர். கடந்த நிகழ்ச்சிகளில் ஜேஹெச் கெலாக்கை பற்றி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. அவங்களுடைய குழந்தை பருவம், சிறு வயது அனுபவம், வாலிப அனுபவம், அவர் தலைமைத்துவ அனுபவம் வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க. இந்த நாளில் குறிப்பாக அவரை பற்றி எந்த ஒரு காரியத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஜான் ஹார்வே கெல்லாக் அவருடைய சிறப்பான செயல்பாட்டிலே முக்கியமாக அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த ஸ்தாபனத்துக்கு அவர் ஆற்றின பங்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே படிக்க இருக்கிறோம். கண்டிப்பாக பாஸ்டர். முதல்ல அவருடைய பண்புகள்லாம் எதை பற்றி பாஸ்டர் பார்க்கலாம்? முக்கியமாக அவர் அவருடைய பணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவ பணி. அதிலே அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் எப்படி சிறந்து விளங்கினார், பின்னர் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். அப்போ முதலாவது ஒரு ஆரோக்கிய சீர்திருத்தவாதியாக அவர் காணப்பட்டார். ஆரோக்கிய விதிகளை கடைபிடிப்பதிலும் சரி, மற்ற எல்லா காரியத்திலும் சிறு வயதிலிருந்தே அவர் வளர்க்கப்பட்ட விதத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரை சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாருமே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த நபர்களாய் பார்க்கப்பட்டார்கள். அவங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்கன்னு பார்த்தோம். நீங்கள் சரியாக சொன்னீங்க. இவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த நீரினால் எப்படிப்பட்ட சிகிச்சைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், நம்ம படித்தோம். அப்போது அது மாத்திரமல்ல, 1863 இந்த ஆரோக்கியத்தை குறித்த அந்த முதலாவது தரிசனம் கொடுக்கப்பட்டது எலன் ஒயிட் அவர்களுக்கு. கண்டிப்பாக. அப்போது கெல்லாக்ஸ் அவர்களுக்கு 11 வயது இருந்தது. முக்கியமாக இதை குறித்து, இந்த தரிசனத்தை குறித்து அவர்கள் நேருக்கு நேர் என்ன செய்திருக்கிறாங்க, கெல்லாகோடு பேசியிருக்கிறார்கள். இப்போ இந்த தாக்கம் எல்லாம் ஜான் ஹார்வே கெல்லாக்ஸோடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக இருந்தது. அதன் விளைவாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தனக்கென்று சில கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று 1875 அங்கே வெளிவருகிறது. அதில் ஒரு ஆரோக்கியத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, சுகமாய் வாழ்வதற்கு என்னென்ன காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியே வருகிறது. ஃபிலாசபி ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடித்த சில காரியங்களை நமக்கு பின்வருமாறு சொல்லுகிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது ஒரு தார்மீக கடமையாகும். இந்த சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுப்பதே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் படிப்புன்ற பேரில் என்ன செய்கிறாங்க, தூக்கத்தை கெடுத்து படிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய உடலை கெடுத்து வருத்தி வேலைக்கு செல்வதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போ இவருடைய முதலாவது கோட்பாடு என்ன அப்படின்னா, வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது ஒரு தார்மீக கடமையாகும். கண்டிப்பாக. அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் வழிவிடக்கூடாது. இரண்டாவது, மன தார்மீக மற்றும் உடல் ரீதியான சட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எல்லா விதத்திலும் ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லுவோம்ல, இந்த 3 ரீதியாக, மன ரீதியாகவும் சரி, ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆகினாலே இதை 3ம் நம் சரியான விதத்திலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது 3ல் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தால், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலை, அல்லது பலகீனமாக இருக்கிறோம், அல்லது நம்முடைய மனநிலை சரியாக இல்லை, இது 3ல் எது குன்றி போயிருந்தாலும் சரி, குறைவுகள் காணப்பட்டாலும் மற்ற 2ஐயும் அது என்ன செய்யும், பாதிக்கும். கண்டிப்பாக என்று ஆகியனால 3ஐயும் நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்குது என்று ஒரு காரியத்தை தெரிவித்திருந்தார். 3வது, முழுமையான
மன உறுதிக்கு ஆரோக்கியமான உடல் அவசியம். அதனோடு சேர்ந்த ஒரு கருத்து தான். ஆமாம், முழுமையான அங்கே மன உறுதிக்கு மன வலிமையாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் கண்டிப்பாக என்கிறதுல மிகவும் ஏன்னா உடம்பு நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மன உறுதி என்ன செய்யுது. கண்டிப்பாக அதில் மிகவும் அவர் வலியுறுத்திக்கூடிய ஒரு நபராய் காணப்பட்டார். 4வது, உடல் ஆரோக்கியம் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. இன்னைக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு மனிதனத்தில் ஒழுக்கம் காணப்படும். அப்போது அங்கே ஜான் ஹார்வே கெல்லாக் உடல் ஆரோக்கியத்திற்கு முதலிடம் கொடுத்தார். அதுவே அங்கே ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதையும் வலியுறுத்தினார். 5வது, ஒழுக்கம் அதே போல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அது உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை மேம்படுத்துகிறதாகவும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு. 6வது, நோய்க்கான சிகிச்சையில் எளிமையான மற்றும் பாதுகாப்பான தீர்வுகள் சரியானவை. ஓகே, இப்போ நோயின் வந்துட்டோம் உடனே போயிட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு மருந்து வாங்கி போட்டுறது. அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிகவும் எளிமையான பாதுகாப்பான அங்கே இயற்கையில் கிடைக்கக்கூடிய சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்ததை நாம் பார்க்க முடியும். இறுதியாக 6வது, இயற்கை மிகவும் திறமையான மருத்துவர். நேச்சர் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபிசிஷியன் அப்படின்றார். அதனால தான் அவருடைய கட்டமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 400 ஏக்கரில் நிலத்தை வாங்கி அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கப்பட்டு அங்கே விவசாயமும் செய்யப்பட்டு திறந்த வெளியிலே அங்கே அதிகமான நேரம் நோயாளிகள் நேரத்தை செலவிடும் வண்ணம் அவர் அந்த மருத்துவமனையை அமைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார், நல்ல பண்புகளை வந்து அவருக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை என்ன செஞ்சுருக்காரு, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு உடல் நல்லா பேணி பாதுகாக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர் வச்சிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. அவர் அப்படி செய்வதற்காக என்ன செய்தாராம், டீ காஃபி மற்றும் இந்த மதுபானங்கள் இதெல்லாம் தொடவே கிடையாதாம். சரியான உடையை உடுத்துவாராம். அது மாத்திரமல்ல, அசைவ உணவுகளை சாப்பிடுவதில்லை. இப்படி அவருடைய வாழ்நாள் முழுவதும் இயற்கையிலே என்னென்ன மருத்துவத்தை செய்ய முடியுமோ, அவருக்கு இங்கிலீஷ் மெடிசன் தெரியும், ஆனாலும் இயற்கையாக என்னென்ன காரியங்கள் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்ள முடியுமோ அது எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக பாஸ்டர், ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர் ஜேஹெச் கெல்லாக்குடைய சுகாதாரமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய சில வழிமுறைகளை அவருடைய பண்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், சொல்லுங்கள் பாஸ்டர் கூடுதலாக. ஆரோக்கிய சீர்திருத்தவாதியாக இவர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தொடர்ச்சியாக நாம் படிக்கும் பொழுது 14வது வயதிலே இந்த சீர்திருத்தத்தை அவர் செய்ய தொடங்கினார். ஓகே, 14 வயசுல நம்ம அநேக காரியங்களை குறித்து படித்தோம். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உணவை சாப்பிடும் பொழுது 40 முறை அதை என்ன செய்யணுமா, அதை மென்று மென்று அதை உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே அவருடைய பேஷண்ட்ஸ்க்கு அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். ஓகே, இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கிறாராம். நீங்கள் ஒவ்வொரு கடியும் 40 தடவை என்ன செய்யணும், அதை நீங்கள் சுவைத்து அதை நீங்கள் மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய மருத்துவமனை வருகிறவர்களுக்கு உடல் பயிற்சி அவசியம் என்று சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு அவர் சொல்லும் பொழுது, உணவு, தூய நீர், சுத்தமான காற்று, சூரிய ஒளி மற்றும் தூக்கம் போன்ற ஆரோக்கியம் மற்றும் மனம் மற்றும் உடலின் உயர் செயல்திறனை பராமரிக்க தினசரி உடற்பயிற்சி அவசியம். இது எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என்பதை அங்கே என்ன செய்கிறாரு வலியுறுத்துகிறார். அப்போது எலன் ஒயிட் அவருடைய தரிசனத்திலே கண்ட அந்த முக்கியமான குறிப்புகள், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆரோக்கிய விதிகள் அனைத்துமே இந்த சானிட்டோரியமில் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை செயல்படுத்தியிருந்தார்கள். வெறும் மெடிசின்ஸ் கொடுப்பது மாத்திரமல்ல, மருந்து மாத்திரைகள் கொடுப்பது மாத்திரமல்ல, இயற்கையிலே தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த இடம் அது ஒரு தோட்டம். இயற்கையாக மனிதன் இருப்பதற்கும் இயற்கை சார்ந்த உணவுகளை பயன்படுத்துவதற்கும் அதிகமாக இந்த இடத்துல வலியுறுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களை கொண்டு அந்த திறந்த வெளியில் வைத்து விடுவார்கள். அவர்களை உடற்பயிற்சி செய்வதற்கு
ஊக்குவிப்பார்கள். இப்படியாக நல்ல ஒரு இயற்கை, அதாவது ஒரு ஆரோக்கிய சீர்திருத்தவாதியாக அவர் காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாப்பா சார். இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவருடைய வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி கூடுதலாக வேறு என்ன செஞ்சாருங்க? இவர் அந்த சீர்திருத்தவாதி என்று நாம் படித்தோம். ஓகே. இந்த மருத்துவத்துறையிலும் ஒரு சிறந்து விளங்கி இருக்கிறார். அவரை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து தேசத்திலே சென்று அநேக மருத்துவ அந்த லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் என்று சொல்லுவோம்ல, அந்த நுணுக்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கற்று தேர்ந்திருக்கிறார். அவரை குறித்து அவர் சொல்லும்போது அங்கே ஜான் ஹாப்கின்ஸ் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனை, இன்றும் மேலை நாடுகளில் அது இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே ஜான் ஹாப்கின்ஸ் என்ற மருத்துவமனை, அதனை சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய அறுவை சிகிச்சை உடைய செய்யக்கூடிய அந்த திறமை எப்படி இருக்கும் ஒரு குறித்து சொல்லும் பொழுது, நான் பார்த்ததிலே என்னுடைய அனுபவத்திலே மிகவும் சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் யார் என்று சொன்னால் அது ஜான் ஹார்வே கெல்லாக்ஸ் என்று அவரை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்டிப்பாக ஆரம்ப கட்டத்திலே சர்ஜரி இவர் பண்ண மாட்டாராம். வெளியிலேருந்து நபர் கூட்டம் தான் சர்ஜரி பண்ணியிருக்கிறார். அறுவை சிகிச்சை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை நாம் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி இவர் அதற்காக முயற்சி செய்து அதை கற்றுக்கொண்டு பின்னர் அதிலேயே தேறினவராக காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இவருடைய அறுவை சிகிச்சை அந்த முறைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது, த ஸ்கார் இஸ் ஸ்மால் அண்ட் நீட் ஜஸ்ட் லைக் எ சிக்னேச்சர் அப்படின்றாங்க. அப்படின்னா அவர் செய்கிற அந்த அறுவை சிகிச்சை அந்த தையல் போட்டுருவாங்களே, ஒரு சின்னதாக ஒரு காயத்தை போன்று இருக்குமா, ஒரு அழகான ஒரு சிக்னேச்சர் கையெழுத்தை போல அவர் செய்கிற அந்த அறுவை சிகிச்சை இருக்குமா. அப்படிப்பட்ட திறமை மிகுந்த ஒரு நபராக காணப்படுகிறார். அப்போது இவர் செய்கிற எல்லா அறுவை சிகிச்சையிலும் அதிகமான அறுவை சிகிச்சைகள் அங்கே சக்ஸஸாக போய் முடிகிறது. அப்போது அந்த அமெரிக்க தேசத்திலே சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்ற பட்டம் சூட்டியிருப்பாங்களே, அதில் ஒரு நபராக யார் இருந்தால் ஜான் ஹார்வே கெல்லாக்ஸ். சரிங்க பாஸ். இவர் இப்படிப்பட்ட ஒரு நபராக மாறினதுக்கு என்ன ஒரு விஷயம் முக்கிய காரணமாக இருந்திருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. இப்படி ஒரு சத்தியத்தை அறிந்த நபர், உலக பிரசித்தி பெற்ற நபராக இருக்கும் பொழுது யாருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது, தேவ நாமம் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இவருடைய ரகசியம் என்ன என்று சொல்லி அவர்கிட்ட கேட்ட மாத்திரத்திலே, ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் பொழுதும் ஜான் கெல்லாக்ஸ் என்ன செய்வாராம், அவருடைய சர்ஜிக்கல் டீமோடு அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த குழுவோடு என்ன செய்வாராம், கரங்களை கோர்த்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே, அறுவை சிகிச்சை தேட்டர் இருக்கும்ல, அங்கே அந்த பேஷண்ட்டுக்கு முன்பதாகவே அனஸ்தீசியா கொடுப்பதுக்கு முன்பதாக என்ன செய்வாங்களாம், எல்லாரும் கரங்களை கோர்த்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் ஜெபத்தினால் தான் என்ன செய்யப்படுகிறது, அவர்கள் ஜெபத்தோடு தான் துவங்குகிறார்கள். அப்படி செய்யும்பொழுது ரெண்டு காரியம். முதலாவது, யாருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்களோ அவருக்கு ஒரு தைரியம் வருகிறது. நிச்சயமாக என்னுடைய டாக்டர் எனக்காக ஜெபம் செய்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இரண்டாவது, அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக அவர்களால் செய்து முடிக்க முடிகிறது. இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இதனால் நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, பிலிப்பியர் 4:6 நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அந்த ஜெபம் அங்கே கஷ்டப்படுகிற அந்த நோயாளிக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. நான் பெரிய மருத்துவ நிபுணர், நான் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். உலக பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்களும் நானும் ஒருவன் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் ஜெபத்திற்கு அந்த ஜான் ஹார்வே கெல்லாக் என்கிற மனிதர் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே சிறந்து விளங்கிய ஒரு மருத்துவராக அதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக சார். அப்போது நம்ம பார்க்குறோம், ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற, கண்டிப்பாக ப்ரேயர் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட்ன்றது இவர் வாழ்க்கையில் கற்றுக்க முடியுது. கண்டிப்பாக. தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். இப்படியாக நல்ல ஒரு ஆரோக்கிய காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு நபராகவும், மருத்துவத்திலே ஒரு சிறந்து விளங்கிய ஒரு நபராகவும்
ஜான் ஹார்வே கெல்லாக் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவருடைய பண்புகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவ்விடத்திலே வரக்கூடிய எல்லா நோயாளிகளையும் மிகவும் தனிப்பட்ட அக்கறையோடு பாசத்தோடு அவர் கவனிப்பார் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு மேன்மையான காரியமாக இருக்கிறது. கண்டிப்பாக பாஸ்டர். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இவருடைய பண்புகளை பற்றி இன்னும் அதிகமாக படிக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மீண்டுமாய் தொடரும். நீங்கள் தொடர்ந்து காத்திருங்கள். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாய் நான் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர் ஜேஹெச் கெல்லாக் அவங்களுடைய அந்த மருத்துவ ஊழியத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட அவர் எப்படிலாம் வந்து நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கனிவோடு அன்போடு அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்னு. இன்னும் வேறு என்னென்ன பண்புகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேலைகள் இருந்த பொழுதும் ஒவ்வொரு நோயாளியும் அவரிடத்தில் வரும் பொழுது இவர்தான் எனக்கு முக்கியமான நபர், இவர் மாத்திரமே எனக்கு நோயாளியாக இந்த மருத்துவமனை இருக்கிறார் என்பது போல என்ன செய்வாராம், அந்த நோயாளியை அவர் கவனிப்பாராம். கண்டிப்பாக வேற எந்த வேலையும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களை குணப்படுத்துவது தான் என்னுடைய தலையாய வேலை கண்டிப்பாக என்பது போல அவர்களை அணுகுவதும் அவர்களோடு பேசுவதும் அவருடைய பண்பு இருந்ததுதான். கண்டிப்பாக பாஸ். இது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளே நிறையா டாக்டர்ஸ் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், க்ரௌடு நிறைய இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க, வேக வேகமாக பார்த்து உடனே அவங்களை வெளியே அனுப்புறது தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இவருடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாஸ்டர். ஒரு முறை அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆராய்ச்சிக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 400 மைல்கள் கடந்து அவர் போயிருக்கிறாரு. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் பலகீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த ஆராய்ச்சியை அப்படியே விட்டுவிட்டு 400 மைல்கள் கடந்து உடனடியாக என்ன செய்கிறாரு, தன் நண்பரை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு வந்து அவரை சரி செய்வதற்காக, என்ன பிரச்சனை இருக்குது என்பதை பார்ப்பதற்காக உதவி புரிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய போக்குவரத்திற்கான செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார் என்பது இவரை குறித்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். இப்படி எல்லா நேரத்திலும் மிகவும் சிறப்பான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் நாட்டம் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளின் பொழுது என்ன செய்வாராம், அதிகமான நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் என்ன செய்தார், அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கியிருக்கிறார். அதே போல் அவர் என்ன செய்திருக்கிறாரு, அங்கே நோயாளிகளோடு நேரத்தை செலவிடுவாராம் ஓய்வு நாளின் பொழுது. யாரெல்லாம் அதிகமான பிரச்சனைகளோடு அவர்களை பார்த்துக்கொள்வதற்கு நபர்கள் இல்லாமல் இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக அவர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுவார் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த ஊழியத்தை அவர் திறம்பட செய்து வருகிறார். கண்டிப்பாக சார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஊழியத்தை தான் வந்து கண்டிப்பாக அவர் செஞ்சுருக்கிறாரு. கனிவோடு அன்போடு தன்னுடைய வேலையை வந்து கண்ணும் கருத்துமாக ரொம்ப நேர்த்தியாக கடவுளுக்கு பயந்து செஞ்சாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். இவருடைய ஊழியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அக்கறையோடு கூடிய இந்த பண்போடு சேர்த்து இந்த மருத்துவ ஊழியத்தோடு சேர்த்து அங்கே அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக தன்னார்வ ஊழியங்கள், அதாவது இவருக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 42 பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்கள், தத்தெடுத்திருக்கிறார்கள். ஓகே. அவர்களையும் இவர்களே முழுவதுமாக என்ன செய்திருக்கிறாங்க, வளர்த்திருக்கிறாங்க. 1879ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி எல்லா ஈட்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். ஓகே. அவர்களும் இவரை போலவே மிகவும் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர். இந்த மருத்துவ ஊழியத்திலே அவர்களும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. வாழ்நாள் முழுவதும் மரணம் அவர்களை பிரிப்பது வரையிலும் தன் கணவனுக்காக ஒரு உற்ற துணையாக இருந்தது யார் என்று சொன்னால் எல்லா ஈட்டன் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக. கிட்டத்தட்ட 42 பிள்ளைகளை மிகவும் கனிவோடு என்ன செய்திருக்கிறாங்க, அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். சாதாரண காரியம் இல்லைல்ல. கண்டிப்பாக. இன்றைக்கு 1-2 பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் இவர்களை தத்தெடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருச்சபை அதிகாரிகளிடத்தில், தலைவர்களிடத்தில் இந்த
கருத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக 1894ஆம் ஆண்டு ஹஸ்கல் ஹோம் அப்படின்ற ஒரு பெயரில் பிள்ளைகளுக்கான ஒரு ஆசிரமம் போல அங்கே என்ன செய்கிறது அப்படின்னா ஏற்படுத்தப்படுகிறது. அதன் விளைவாக அங்கே 150 முதல் 200 பிள்ளைகள் தத்தெடுக்கப்பட்டு அங்கே வளர்க்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள் வரை என்ன செய்யப்பட்டதான் அங்கே வளர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு மேலான பணியை தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. கணவன் மனைவியாக சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்லை, குழந்தைங்களை வந்து சரியான பார்த்துக்கிற விஷயங்கள், ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை தான் இவங்க கண்டிப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த 42 பிள்ளைகள் குறித்து நாம் படித்தோம் அல்லவா? அவர்களில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்க தேசத்தை சார்ந்த பிள்ளைகள் இருந்தாங்க, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிள்ளைங்க இருந்தாங்க, மெக்சிகன் தேசத்தை சார்ந்த 4 பிள்ளைகள் ஒரு இடத்துல இருந்தாங்க, அப்புறம் பியூட்டோரிக்கன் அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்த பிள்ளைகள் இருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட பல நிறத்தை உடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல வளர்ந்தார்கள். இவருக்கு ஒரு கருத்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, எந்த சூழ்நிலை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை நாம் சரியான முறையில் வளர்த்தோம் என்று சொன்னால் நல்ல ஒரு மகனாக மகளாக சிறந்து விளங்குவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. ஓகே. இவர்கள் வளர்த்த பிள்ளைகள் அநேகர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பின் நாட்களிலே உயரிய பதவியில் நல்ல மதிக்கத்தக்க ஒரு நபர்களாக மாறினார்கள் என்பது இவர்களை குறித்த ஒரு சிறப்பான காரியம் நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக சார். ஒவ்வொரு நாளும் இதற்கு முக்கிய பங்கு என்ன வைத்தது என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டிலே இருந்த குடும்ப ஜெபம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை குறித்து சொல்லும் பொழுது ஜான் ஹார்வே கெல்லாக் என்ன செய்வாராம், ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிப்பாக வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலும் கூட ஸ்தாபனம் மூலமாக பேக் டு த ஆல்டர் அப்படின்ற காரியத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பலிபடத்தண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்று சொன்னால் சமீபத்திய நாட்களிலே குடும்ப ஜெபம் மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. அதன் விளைவாக இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது, பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறாங்க, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா குடும்ப ஜெபம் இல்லை. அப்போது இந்த 42 பிள்ளைகளையும் ஒன்றாய் வைத்துக்கொள்வதற்கு ஜான் ஹார்வே கெல்லாக் மற்றும் அவருடைய மனைவி செய்த காரியம் என்ன அப்படின்னா குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு தரமான சூழல் எதிர்மறை பரம்பரை போக்கில் கடக்க முடியும் என்பதில் மிகுந்த ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அவர்களெல்லாம் வேறு சுச்சுவேஷன்லேயும் வந்திருந்தாலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பக்குவத்தை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லி அவர் நம்பினார். கண்டிப்பாக சார். ஜெபத்தின் மூலமாக நம்முடைய ஊழியங்கள் வல்லமையாக நடைபெறும் என்ற நல்ல ஒரு பாடத்தை இந்த JH கெல்லாக் அவர்கள் மூலமாக நீங்கள் அற்புதமாக சொல்லிக் கொடுத்தீங்க. நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி பாஸ்டர். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். குடும்பமாய் ஜெபிப்போம், தேவன் நம்முடைய ஊழியத்தையும் பெருக பண்ணுவாராக. ஆமென்.